கோபால், என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? சத்தமாக பேசுங்க. என்ன சாப்பிடலையா? ஏன் இங்கே உட்காந்துருங்க? எந்திரிங்க. அட எழுந்திருப்பா. ஏன்ப்பா அப்படி வந்து எப்போ பார்த்தாலும் இங்கேயே உட்காந்துருக்கேன் அந்த போஸ்ட்டு கீழே? எனக்கு ஒரு வேலை இல்லை, வேலைக்கு யாரும் கூப்பிடவும் இல்லை. ஏன் உன்னை வேலைக்கு யாரும் கூப்பிடலங்கிற? ஏன் அப்படி நினைக்கிற? நீ தான் ஏகப்பட்ட யூடியூப் சேனலில் பண்ணியிருக்கேல்ல? பண்ணியிருக்கேன் தான். அப்புறம் என்ன ஏன் வேலையை கூப்பிடலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அந்த மாதிரி யூடியூப் நல்லா காஸ்டியூமை மாற்றிக்க. காஸ்டியூம் புதுசாக போட்டுக்க வாங்கி. காஸ்டியூம் வாங்குறதுக்கு பணம் வேணும், அது யார்? சத்தமாக தான் பேசினா நீ. காஸ்டியூம் வாங்க பணம் வேணும், அது யார் கொடுப்பாங்க? ஏப்பா அதை நீ யூடியூப் சேனலில் இப்போ இன்டர்வியூ போறீல்ல? அப்போ இன்டர்வியூ போகும்போது கொஞ்சம் காசு கொடுப்பாங்கல்ல? காசுல ஒன்றும் கொடுக்கல. 500 1000 அந்த மாதிரி இருக்கட்டுமே. அதை 2 இடத்துல சேர்த்து வச்சிரு. சேர்த்து வச்சு எதாவது ஒன்று நல்ல காஸ்டியூம் வாங்கி போட்டு. ஆமாம், நீ தான் யூடியூப் சேனல் வச்சிருந்தீ, எங்கே அது? அதான் செல்லு காணாம போச்சு. இப்போ வேற என்னையா எத்தனை செல்லையா காணாம போச்சு? எப்போ பார்த்தாலும் செல்லு காணா போச்சு செல்லு காணா போச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. 43 செல்லு இதோட தொலைச்சிட்டு, இது 44 செல்லு. சரி, இப்போ தான் செல்லு வச்சிருக்கீங்க, இதை வச்சு வீடியோ போட்டானா? வீடியோ போடலாம் ப்ரோ. செல்லு போடுறதுக்கு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. வீடியோ போடுறதுக்கு நீனா ஓன் வீடியோ போட வேண்டியதானே? வீடியோ போடலான்னா இந்த கேமரா பாரு. என்ன கேமரா என்னாச்சு? நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு. குவாலிட்டியான கேமரா வேணுமா? சரி, உங்கள் வீட்டில் பர்மிஷன் கொஞ்சம் வீட்டில் ஹெல்ப்புக்கு ஒன்று கேட்க வேண்டியதானே? வீட்டிலலாம் ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? நீ கொடுத்துருக்கியா முதல் வீட்டுக்கு காசு? என்ன பாசு? பாசு இப்போ பேர் என்ன? வேறு யாரும் தெரியுதா உங்களுக்கு? கவிதை கோபால். நல்லா தெரியுது இல்லை? நல்லாவே தெரியுது. எல்லாருக்கும் தெரியும்ல, இங்கே உள்ள மொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்த பேருக்கு தெரியும்ல? கண்டிப்பாக தெரியும். ஏடா எல்லாருக்கும் 7 கோடி பேருக்கு கவிதை கோபால்னா இவரு தான் தெரியும். கவிதை கோபால்னா உன்னை தான் தெரியுது இல்லை? அப்புறம் அப்பேற்பட்ட கிஃப்ட்டை உனக்கு கடவுள் கொடுத்துருக்காருல்ல? வைரமுத்தியே மறந்துடுறாங்க. ஆனால் கவிதை கோபாலை தான் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆமையா சொன்ன மாதிரி வைரமுத்தியே மறந்துடுறாங்க. கவிதை கோபாலை தான் ஞாபகம் வச்சிருக்காங்க. அவரை மறக்கிறவங்க யாராவது இருப்பாங்க? இருக்கட்டும்யா. இப்போ ஏங்க கூகுள்ல பார்த்தீங்கன்னா கவிதைன்னு போட்டாவே கோபால் தான் வந்து நிற்கிறான். ஆமையா சொன்ன மாதிரி கூட வரல, முதல்ல இவன் போட்டால் தான் வருது. பாருங்கய்யா, கூகுளில் கவிதைன்னு போட்டால் கவிதை கோபால் ஓம் போட்டால் தான் வருதா? கவிதை கோபால் நீயே செக் பண்ணி போடுறா, நெசமா அதான்டா வருது. புரியுதா? பார்த்துக்க, அவரே சொல்லிட்டு போறாரு. அவர் என்ன, நான் காசு கொடுத்த கூட்டி வந்தேன். புரிஞ்சுக்க, உன்னுடைய பலம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. உன்னுடைய பலம் வந்து ஞானே பலம். நல்ல கவிதை பலம் தெரியும். அவரை பார்த்துட்டு அந்த கவிதை அடுத்த ஆளை கூப்பிட்றாப்புல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஏன் உன் பலம் உன்னுடைய பலம் ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது? தெரியலையே. சத்தமாக பேசுங்க. ஏன் தெரிய மாட்டேங்குது? அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு பயங்கரமான பலம் இருக்குது, ஆடியன்ஸ் பலம். அதனால் அதை வச்சே நீ பெரிய ஆள் ஆகலாம். நெகத்தை விட்டு குழி ட்ரெஸ் இந்த காஸ்டியூமை மாற்று. இந்த இடத்துல உட்கார்றதை மாற்று. காஸ்டியூமை மாற்று, ஹேர் ஸ்டைலை மாற்று, கண்ணாடியை போட்டுக்க, ஜீன்ஸை போட்டுக்க. சும்மா எழுந்திரிச்சு வந்தீங்கன்னா மொத்த பேரும் சாலிக்கிறாம மிரண்டு போகணும் உன்னை பார்க்கும்போது. புரியுதா உனக்கு? அந்த மாதிரி நீ மாறினீன்னா உன்னை எல்லாரும் 500 ரூபாய்க்கு போயிட்டு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, 2000 கூப்பிடுவாங்க. 2000 கொடுத்தா யோசிப்பாங்க பயந்துக்கிட்டு. மேலே வாங்கலாம். உனக்கு அவ்வளோ இது இருக்கு. முகத்தை பாருங்கண்ணா, பிரதீப் ரங்கநாத் மாதிரி ஒரு ஏர்ஸ்டைல் சைடில் சுற்றி வாங்க. ஆமையா தம்பி, உனக்குள்ள 1000 திறமை இருக்கு, 1000 முகம் இருக்கு. ஆனால் நீ அதை வெளிக்காட்ட மாட்டேங்கிற. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த இடத்துல உட்காராத. ஒரு அண்ணன் நான் சொல்கிறேன், இங்கே பாரு, நீ உட்காந்து இடத்துல திரும்பி பாரு. யார் இருக்கான்னு பாரு. யார் இருக்கா? நீ உட்காந்து இடத்துல யார் இருக்கா? அப்போ உனக்கு தேவையாது. நீ நாய் ஒன்றா கிடையாது இல்லை? உன்னுடைய திறமையே வேற. நீ வந்து எப்படி சொல்லணும்னு தெரில. நீ ஒரு இது மாதிரி வைர மாதிரி நீ, அது உனக்கு தெரியல. அருமையாக இல்லையா? ட்ரெஸ்ஸை மாற்று, காஸ்டியூமை மாற்று. ஏதாவது ஹெல்ப் வேணால் கேள்வி, நம்ம பசங்கள்கிட்ட கேட்போம். காஸ்டியூமை மாற்றி இதுக்கப்புறம் இந்த நாள்லேருந்து ஒரு முடிவு பண்ணிக்க. இந்த நாள்லேருந்து ஒரு புதிய இதோட நீ கிளம்பணும். படம் பாரு, வீரதீர சூரபன் இன்னைக்கு ரிலீஸ். இன்னைக்கு தான் இந்த படம் ரிலீஸ். அடுத்த ஆண்டு இந்த மாதிரி போஸ்டர்ல ஒன்று பார்க்க. அடுத்த வருஷம் இதே நாளில் இதே போஸ்டரில் இந்த மாதிரி இதே இடத்துல போஸ்ட் ஓட்டும் போது பின்னாடி பாருங்க, விக்ரம் போட்டாரு பாருங்க. விக்ரம் போட்டாருக்கு ஒரு லுக் நேசமால ஆவன மாதிரியா. ஐயோ அவர் மாதிரியா இருக்கா. சரி, அதனால நீ பார்த்துக்க. இதுக்கு மேலே உன்னுடைய விருப்பம். நீ தான் உன் வாழ்க்கையை பார்த்துக்கணும். புரியுதா? யாரும் இங்கே உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க. போன தடவை நம்ம வீடியோவில் உன்னை போடும்போது, உன்னை வீடியோ இன்டர்வியூ எடுக்கும்போது லைட்டாக ஒரு பூச்சி வந்துருச்சு. அதை தட்டி விட்டதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் கோவப்பட்டாங்க. எதுக்கு கவிதை கோபால் அடிக்கிறீ அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அது பூச்சியை தட்டி விட்டது.
ஆனா மேல அந்த அளவுக்கு உங்க பாடி கண்டிஷன் அந்த மேலே உள்ள பூச்சியை தட்டி விட்டதுக்கு உன்னை அடிச்சிட்டேன்னு சொல்லி எல்லாருமே கோவப்பட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு உன் மேலே பாசம் இருக்கு, புரியுதா? அதனால இன்னையிலேருந்து காஸ்டியூமை மாத்துற, நல்லா குளிச்சு கிழிச்சிட்டு அந்த முடி அந்த கம்பளி பூச்சி மாதிரி கீழே தொங்குற மீசையை உன் அருமையை கட் பண்ணி விட்டு அந்த மீசையை கட் பண்ணு, முடியை கட் பண்ணு. இன்னையிலேருந்து உன் வீட்டுக்கு நீ பெருமை சேர்த்து கொடுக்கணும், புரியுதா? பாரு, நீ உட்காந்த இடத்துல அந்த நாய் எந்திரிச்சு போயிடுச்சு. இனிமே உனக்கு நல்ல காலம் தான், புரியுதா? ஓகே, தேங்க்யூ சொல்லு எல்லாருக்கும். தேங்க்யூ. ஓகே, ம்.